வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 42,100 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் மார்க்கெட் 42,600 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 42,200க்கு கீழே ஓப்பன் ஆனது. 42,200ன்றது கடந்த 2 நாளுடைய ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதனால் 42,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் சரிவை சந்திச்சிருக்கதை நம்ம நேற்று பார்த்துட்ருக்குறோம். கடைசியாக இறுதியாக 42,080 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நமக்கு நல்ல உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. இன்றைக்கி நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் 42,200. ஏன்னா 2 நாளாக நம்ம பார்த்தது என்னென்னா, இது ஒரு முக்கியமான இடமாக மாறிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக நம்ம மூவிங் ஆவரேஜும் இந்த இடத்த நோக்கி வர காரணத்தினால இந்த 42,200 மற்றும் நம்ம மூவிங் ஆவரேஜை தாண்டுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் பை சிக்னல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு. கவனமாக இருந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, சில்வர் மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங், டே ட்ரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தற்காலிகமான பையிங் தான். அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபத்தை சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. எதனாலன்னா, டவுன் ட்ரெண்டில் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் சில்வர் மார்க்கெட் செல்லிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் 42,200க்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் கவலைப்பட வேண்டாம். சில்வர் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.